மூணாவது ட்ரிப்பு வெற்றிகரமா டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கோம். போறோம், என்ஜாய் பண்றோம். வரத்துக்கு தான் புக் பண்ணிக்கிறோம், போறதுக்கு புக் பண்ணல. வித்தவுட் எந்த நேரத்துல சொன்னாலும். வணக்கம் மக்களே. புதுசாக ஒரு ட்ரிப்பை போட்டு சண்டை சச்சரவு எல்லாத்தையும் சாக்ரிஃபை பண்ணி ஒரு ட்ரிப்பில் வந்து நின்னா அங்கே வச்சா பாரு ஒரு ஆப்பு. அதை நீங்களே பாருங்க. டிக்கெட் புக் பண்ணாமல் அண்டு ரிசர்வ்ல வரலான்னு நினச்சோம். ஏங்க இது லக்கேஜ் வைக்கிறதாச்சு? போன ட்ரிப்பு இப்படி தான் போனோம், ஆனால் ஜாலியாக இருந்தது. இந்த ட்ரிப்பு அப்படியே அமையல. எவ்வளோ காசு ஆனாலும் டிக்கெட் எடுத்துட்டு போயிருங்க, அண்டு ரிசர்வ்ல மட்டும் போயிடாதீங்க. லாஸ்ட் நேரத்தில் எடுத்ததுனால கஷ்டமாயிடுச்சு. भैया हम बाहर नहीं आएंगे, भैया नहीं आएंगे, बाहर नहीं आएंगे, बाहर नहीं. இந்த கலவரத்துல ஒரு குதூகலமா இருக்குது. எதுக்கு வந்தானே மறந்துட்டு என்ன பண்ணிட்டு வராதுமாங்க. நம்ம நண்பர் லாஸ்டா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு, அதை மட்டும் கேட்டு போயிருங்க. இந்த சிரிப்போட அத்த பாட்டுல சந்திக்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேரும் பண்ணி விட்டுருங்க. பை பை பை. ஸ்டேஷன்ல இறங்கியாச்சு, வந்துட்டோம். ஓ இவரா லாஸ்டா ஒரு சீரிஸ் சித்தாரு. வணக்கம் மக்களே, பார்ட் 2ல வந்துட்டோம். எப்படியோ ஆலப்புழா வந்து சேர்ந்துட்டு அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆலப்புழா போட் ஹவுஸுக்கு போய் விட்டோம். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அந்த போட்டை பார்த்தோன்னே அப்படிதான் இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன்ல. டேய் உண்மைய சொல்லு, சந்தோஷமா வந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டான்ஸ் போட்டானுங்க எல்லாரும். எக்கா மணியாச்சி ஏ சாப்பாடு சாம்பாரு நீனு வருவலி. சாப்பிட்டு எல்லாரும் ஒரு வைப்பை போட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல போட் ஹவுஸை காட்டுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேரும் பண்ணி விட்டுருங்க. பை பை பை. வணக்கம் நண்பர்களே, திரும்ப வந்துட்டேன். ஒன்ட்டானா 2 கிலோ தம்பிள்ஸு. ஏண்டா வந்த? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போட் ஹவுஸ்லாம் சுற்றி காட்டணும்ல, அதுதான் வந்துட்டேன். நீங்க பாருங்க, இந்த போட்டை மார்னிங் பார்த்தா நல்லா இருக்குது, நைட் மோட்ல பாருங்க. திருப்பி மார்னிங் வந்துச்சு. நைட் ஃபுட்டேஜ் எடுக்கலப்பா, அதான் திருப்பி மார்னிங்கே போட்டோம். கேமராமேன் தூங்க போயிட்டானா? இவனுங்க நம்பி நம்ம பார்க்க வந்தோம் பாரு. சரி இருக்கிறதாச்சு பார்ப்போம். யாராவன்? ஏய் சொல்லுண்டா. இந்த கேமராமேன் சரியில்லைப்பா, ஒழுங்காக சுற்றி ஆட மாட்டோம். இதை வந்துட்டால ஆனா கனல்ல மூஞ்சலாட்ட என்ன விஜய் என்ன? ஓ அவரு இல்லையா? இந்த இடத்துல தேவையில்லாத கான்வர்சேஷன் போவோம், அது நமக்கு தேவையில்லை. அடுத்த வீடியோல ஊரை சுற்றி பார்க்க போகலாம், ஓகேவா? அது வச்சு ஒழுங்கா இருக்குமா தெரியல. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேரும் பண்ணி விட்டுருங்க. பை பை பை. கேரளா சீரீஸ் பார்ட் 4. வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறானோ? ஒன்றும் இல்லை, போட்டை நிறுத்தி வச்ச இடத்துல ஒரு கிராமம் இருக்குதுங்க. இதெல்லாம் தெரியாதா என்ன? புதுசா சொல்றான். தெரிஞ்சாலும் சில பேர் தெரியாதுல்ல, ஏன்னா எனக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிராமம் சொல்லிட்டு எவனை காட்டினதுரா? நவுட்ரா. அடுத்ததாக மியூசியம் போகிறோம். அதை வச்சு ஒழுங்கா எடுத்துக்கிட்டீங்களாடா? போட் டூரை காட்டினார்ல, அந்த கேமராமேன் தான். அப்ப கிழிஞ்சுது. ஓஹோ, யார் அந்த கேமராமேன்? நான் தான் அந்த கேமராமேன். யார் அந்த கேமராமேன்? நான் தான் அந்த கேமராமேன்.
நல்லா இருக்கு மியூசியம், இன்ட்ரெஸ்டிங். ஆனாவா இந்த மஸ்கிட்டோ மாமா லொப்பு ஆட்டின்றா ஓரம் போடா உடக்கு பையா. அவ்வளோதான் நண்பர்களே, இதோட பார்ட் 4 முடியுது. பார்ட் 5ல சந்திக்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேரும் பண்ணி விட்டுருங்க. பை பை பை. வணக்கம், வந்து விட்டோம். இப்ப என்னத்த சுத்தி காட்ட போறா? இப்போ எதுவும் இல்லை. போன பாட்டில் மியூசியம் பார்த்தோமா, இதில் வந்து பீச்சில் வந்து சில் பண்ண வந்திருக்கோம். பீச்சில் கொஞ்ச நேரம் என்டர்டைன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் தான். அப்போ அடி வீட்டுக்கு கிளம்புறான்னு பொழுது. வீட்டுக்கு இல்லை, எர்ணாகுளம் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். பாதி பேர் நாங்கள் லூலு மால் பார்க்காம வரவே மாட்டோம்னு சொன்னானுங்க. சரி நீங்க போயிட்டு வாங்கடா சொன்னோம். அடிப்போமே ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ. ஐயோ சார், மிஸ்கின் சார், நீங்களா? இது பிடிச்சிருக்குது. அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு, சாப்பிட்டு கிளம்பி வந்து சேர்ந்துட்டோம் நம்ம சென்னைக்கு. ஏங்க இவ்வளவு வீடியோ போட்டுட்டான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பாவம் நம்ம பையனா போயிட்டான். லைக், ஷேரு, கமெண்ட் போட்டு விடுவேன். இந்த கேரளா சீரிஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. அடுத்த சீரீஸில் பார்ப்போம்.